இந்துக்களிடையே காயத்ரி மந்திரம் ரொம்பவும் பிரபலமானது. ஆவணி அவிட்டத்தோட மறுநாள் காயத்ரி மந்திரம் சொல்லி வணங்குவது இந்துக்களின் பழக்கம். ஆவணி பௌர்ணமியிலிருந்து புதிய காலகட்டம் தொடங்குறதால அன்றைக்கி காயத்ரி மந்திரம் சொல்லி பரம்பரையோட முழு அருளை பெறுவது இந்த மண்ணினோட பாரம்பரிய வழிபாடு. மந்திரங்களில் நான் காயத்ரி அப்படின்னு பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொன்னதே இது எவ்வளோ முக்கியமான மந்திரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரமாணம். ரிக்வேதத்தினோட 3வது மண்டலத்தின் பாடலாக உள்ள இந்த மந்திரம் சவித்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படும். ஆனால் எனக்கு இதை காயத்ரி மந்திரம் எப்படி வந்தது அப்படிங்கிறது இத்தனால் தெரியாது. இதை பற்றி ஒரு பத்திரிகையில் படித்தேன், அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மந்திரத்தை உலகுக்கு சொன்னவர் விஸ்வாமித்திரர். அவர் கைசிக தேசத்தின் மகாராஜாவாக இருந்தவர். ஒரு தடவை தன் நாட்டில் பெரும் பஞ்சம் வந்த போது வசிஷ்ட மகரிஷி கிட்ட இருந்த நந்தினி அப்படிங்கிற பசுவை நான் தேச மக்களுக்காக கேட்டாராம். ஆனால் அதை ஞான தத்துவம் அறியாதவர்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் வசிஷ்டர். நான் என்னோட நாட்டு மக்கள் நலனுக்கு தானே கேட்குறேன் அப்படின்னு கௌசிக மன்னன் வாதிட்டாலும் அதுக்கு வசிஷ்டர் மறுத்துட்டாராம். அது பெரிய யுத்தமாக மாறி ஆனாலும் கௌசிகனால் வெற்றி பெற முடியல. வசிஷ்டரோட தவசக்தி அப்படி, உன்னோட தவசக்தியினை மிஞ்சி தவம் பெற்று இந்த மக்களை காப்பேன் அப்படின்னு கடும் தவத்தில் இறங்கினாராம் கௌசிக மன்னர். அவர் தவம் கடுமையாக இருந்ததான். கள்ளிச்செடியின் முள் மேலே நின்று தவம் பண்ணாராம். அவருடைய தவத்துக்கு இருந்து வந்த சக்தி வேதங்கள் தன்னை வழிபடும் நாளில் விளக்கேற்றி என்னை வணங்கு, நீ நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லி மறைந்தாளாம். அப்படியே வேதங்கள் அன்னையனை வழிபடும் ஆவணி ஆவிட்டம் அன்று அன்னைக்கு விளக்கேற்றி வழிபட்டு வந்தாராம் கௌசிகர். ஆனால் விளக்கில் திரி சரியாக எரியலையா, ஏதோ தடுத்துதான். என் மக்களுக்கான தவம் இது, அவர்கள் நல்வாழ்வு பெறுவதற்காக வழிகாட்டும் தவம், அதனால் என் உடலையே நான் விளக்காக எரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் உடலை திரியாக்கி தன்னோட தவ சக்தியிலாக எரித்தாராம் கௌசிகர். அந்த கடும் தவம் ஒரு நாள் நீடித்தது. அந்த நேரம் அங்கு வந்தாள் அன்னை. அவருக்கு உலக மக்களுக்கு வழிகாட்டும் அற்புதமான அந்த காயத்ரி மந்திரத்தை உரைத்தாள். அந்த முனிக்கு தன்னுடைய காயத்தை உடலை எரித்து பெற்ற மந்திரம் என்பதால் அது காயத்ரி மந்திரம் என்றாயிற்று அப்படின்னு அந்த புஸ்தகத்தில் நான் படித்தேன். தனக்காக இல்லாமல் உலக மக்களுக்காக தவம் இருந்ததால் அந்த முனிவர் உலக மக்களின் நண்பர், அதாவது விஸ்வமித்ரர். விஸ்வம்னா உலகம், மித்ரர்னா நண்பன். இப்படித்தான் காயத்ரி இந்த உலகத்துக்கு அவர் மூலம் வந்தது. எல்லா மக்களும் நல்வழி காண, துன்பமில்லா வாழ்வு வாழ, எல்லா வகை மேன்மையும் அடைய அந்த மந்திரம் வழி செய்யும், முக்தியும் பெற்றுத்தரும். ஒரு மனிதனுக்கு துன்பம் துயரம் எல்லாம் எப்போது வரும்னாக்க அறியாமை இருள சிக்கும்போது தான் வரும். அந்த அறியாமையிலிருந்து மீளுவதற்கு அறிவு வேணும், ஞானம் வேணும், ஒரு வெளிச்சம் வேணும். அறிவு ஞானமும் பெற்ற மனிதன் அந்த லௌகிக மாயையில் சிக்க மாட்டானான். அவனுடைய சிந்தனையும் எண்ணமும் தெளிவாக இருக்கும். எந்த காலத்திலும் எந்நிலையிலும் சிறந்து வாழ்வான். அதனால் அறியாமை என்ற இருள் அகற்றி ஞானம் என்னும் வெளிச்சத்துக்கு, ஞான ஒளிக்கு அழைத்து செல்லும் அற்புதமான மந்திரம் இதான் அந்த மந்திரம். ஓம் பூர்புவஸ்வஹ தத் சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃப் பிரச்சோதயாத். பூர்புவஸ்வஹ அப்படின்னா 3 உலகத்திலும் வியாபித்துள்ள பரவியுள்ள தத் அல்லது அவர், சவித்துர் என்றால் ஒளி பொருந்திய சூரியனாகவும் எல்லா ஒளிமயமானதாகவும், வரேண்யம் என்றால் வணங்கத்தக்கவராகவும், பர்கோ என்றால் அறியாமை மற்றும் குழப்பத்தை பஸ்பம் ஆக்குவரும், தேவசிய அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு, யோ நக அப்படின்னா அவர் நம்முடைய, தீமகி என்றால் தியானிக்கிறேன், எதுக்கு, தியோ என்றால் முடிவெடுக்கும் திறனை, பிரச்சோதயாத்து தூண்டிவிடட்டும், பிரகாசப்படுத்தட்டும். அதான் 3 உலகங்களையும் படைத்த ஒளி பொருந்திய வணக்கத்திற்குரிய சக்தி ஆகிய அந்த சூரியனை தியானிக்கிறோம். மேன்மையான உண்மையை உணர அந்த பரம்பொருள் எங்களது அறிவை மேம்படுத்தட்டும் என்பதுதான் இதோட பொருள். பூர்புவஸ்வஹா என்று 3 உலகங்களை மட்டும் சொன்னாலும் இது 14 லோகங்களையும் சுருக்கமாக சொல்லும் முறை. ஆக எல்லா அண்ட சராச்சரங்களையும் இயக்குவது ஒளி பொருந்திய சக்தி என்று இந்த மந்திரம் தொடங்குகிறது. ஒரு ஸ்லோகம் இருக்கு, காயந்தம் திராயத்தே இதி காயத்ரி. அதாவது யார் தன்னை ஜபிக்கிறானோ அவனை காப்பதே காயத்ரி மந்திரம் என்பது அதன் பொருள். இதோட மகிமை நிறைய நூலில் சொல்லப்பட்டாலும் சிவரகசியம் அப்படிங்கிற நூலில் மிக நுணுக்கமாக சொல்லப்பட்டிருக்குங்கிறத நான் அந்த பத்திரிகையில் படித்தேன். இது உங்களோட பகிர்ந்து கொள்வது சந்தோஷம் அடைகிறேன். மகா பெரியவா சரணம்.